எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸோ கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இடத்துக்காக கூட செபிச்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ சில பேர் அதுக்காக என்ன பண்ணி இருக்கிறாங்க, சில ஆஃபரிங்கை கொடுத்துன்னு இருக்கிறாங்க. நீங்கள் கூட ஆண்டவரால் நீங்கள் ஏவப்பட்டால் நீங்கள் கட்டாயம் கொடுக்கலாம். நம்ம பெரிய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்ய போகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸோ எடுத்துக்கொள்ளுங்க, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்ம 1ஆம் தேதி கூட இதை தியானித்தோம். மீகா 7:15 வாசிக்கலாம். மீகா 7:15. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. மீகா 7:15 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் பல வருஷத்துக்கு பிறகு நான் சொல்றாரு, நீ எகிப்துல கண்ட அதே அதிசயங்களை நான் உனக்கு என்ன பண்ண போறேன், திரும்பவும் காண்பிக்க போகிறேன். ஹalleluya. அப்படின்னா நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் எப்போது எப்படி இருக்கிறார்கள்? ஆனால் இப்ப நான் நேற்று அற்புதம் செய்துட்டேன், அதனால இன்னைக்கு செய்ய முடியாது, இன்னைக்கு நான் செய்துட்டேன், நாளைக்கு செய்ய மாட்டேன்னு என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார்னா அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, உங்களுடைய அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் எதுக்காக நம்ம இந்த உலகத்துல இருந்து நம்மளை வேர் பிடிச்சு இந்த ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தார்னா நம்ம எதை பார்க்கணுங்களா, எதை பார்க்கணுமா, அதிசயத்தை பார்க்கணும். ஏதோ நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க, ஏதோ சபைக்கு வந்தீங்க, ஏதோ நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. your life should be not the same as before. அப்படின்னா பின்னில இருந்தது போல உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை கூப்பிட்டார்னா கட்டாய கர்த்தர் உங்களை அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, நாங்க Thursday every Thursday அர்க்காவதி 11ல ப்ரே பண்றோம். கிட்டத்தட்ட 3.5 hour மேல நாங்க பண்றோம். 4 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணா அப்படியே 6 7 அப்படியே 4 5 6 7 7:30 மணி மட்டும் போகுது. அங்க விஷன்கள் அக்கா சொன்ன மாதிரி விஷன்கள் ஓபன் ஆகுது. ஏஞ்சல்ஸை பார்க்கறாங்க. பிரிசிலா கூட எத்தனை வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்திருக்காங்க. அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா ஏதோ உங்களுக்குள்ள ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இப்படியே வாழும்படிக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடல. உங்களுக்கு என்ன வரணும், ஒரு வித்தியாசம் வரணும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வித்தியாசம் வரணும், ஜெபத்துல ஒரு வித்தியாசம் வரணும், ஃபைனான்ஸ்ல ஒரு வித்தியாசம் வரணும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்க வாழ்க்கை அப்படியே இருக்க கூடாது. சோ கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் அதிசயங்களை காண வைக்க போகிறேன். ஹalleluya, ஹalleluya. மோசே பாருங்க, 40 நாள் எங்க இருந்தாரு, அரண்மனையில இருந்தாரு. 40 நாள் அவங்க மாமனார் வீட்டுல இருந்தார். அடுத்தது 40வது வருஷம் தொடங்கும் போது அவர் ஒரு ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறார். ஆடு மேய்க்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. யாத்ராகமம் 3:1ல இருந்து வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 3:1ல இருந்து வாசிங்க. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. எக்ஸோடஸ் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னி ஜுவாலையில எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போது மோசே இந்த முட்செடி வெந்து போகாமல் இருப்பது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சி பாருங்க. இந்த கிட்ட போய் என்ன பார்க்க போறேன், இந்த அதிசய காட்சியை பார்க்க போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு அதிசயமா கர்த்தர் கொண்டு காமிச்சார். ஹalleluya. பாருங்க, எகிப்து தேசத்துல அங்க முட்செடி இருக்கும், ஓகேங்களா? அது அவ்வளவு வெயில் அந்த இடத்துல இருக்கும். அந்த முட்செடி என்ன ஆயிடும்னா அடிக்கடிக்கு பத்திடும். என்ன ஆயிடுங்க சிஸ்டர், அடிக்கடிக்கு அதே தானா என்ன ஆகும்னா பத்தி எரிஞ்சிடும். ஆனா ஒரு அதிசயம் என்னன்னா, இப்ப பார்த்திருக்கிற முட்செடி என்னன்னா அது பத்தி எரிஞ்சு என்ன ஆகல, அது என்ன ஆகல, சாம்பல் ஆகலீங்களா? அதுதான் ஆச்சரியமா பார்க்கிற. ஆச்சரியம் என்பது அந்த செடி, அந்த முட்செடி பத்தி எரிக்கிறது ஒரு ஆச்சரியம் இல்ல. இந்த செடி பத்தி எரிஞ்சோ என்ன ஆகலீங்களா, அது என்ன ஆகலீங்க சிஸ்டர், அழிஞ்சு போலியா, கன்சியூம் ஆகலையா? அவர் ஆச்சரியமா பார்க்கிறார். ஏன்னா இந்த செடி இப்படி பத்தி எரிஞ்சுன்னு இருக்குது, ஆனா அந்த செடி அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு முதலாவது கர்த்தர் ஆச்சரியமான ஒரு காரியங்களை மோசேக்கு ஆண்டவர் காமிச்சார். ஹalleluya, ஹalleluya. இப்ப பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ஒரே ஒரு
போறாரு. சரி, உனக்கு ஒரு அதிசயத்தை காமிச்சிட்ட, ரெண்டாவது காமிச்சிட்ட, இல்ல நம்ம கர்த்தர் அதிசயத்தை காமிச்சார்னா எப்படி காமிக்கிறார்? யோபு 9:10 வாசிங்களே. ஹalleluya. யோபு 9:10. ஹalleluya, ஹalleluya. ஜோப் சாப்டர் 9:10 வாசிங்க. ஹalleluya. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எப்படி செய்றாரா சிஸ்டர்? ஐயா எப்படி செய்றாரா? உங்களால எண்ணவே முடியாதா, உங்களால கவுண்ட் பண்ணவே முடியாதா, அப்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, முதலாவது ஆண்டவருக்கு மோசேக்கு காமிச்ச ஒரு அதிசயம் என்னன்னா, அந்த முட்செடி எரிகிறது. அது என்ன பண்ணல? எரிஞ்சு போகல. ஹalleluya. அதோட அவர் ஸ்டாப் பண்ணல. அடுத்தது தண்ணீரை ரத்தமா மாத்துறாரு, அந்த கோலை சர்பத்தா மாத்துறாரு. வனாந்திரத்துல அந்த 10 வாதையை காண்கிறாரு. மோசே மரிக்கிற மட்டும் அதிசயத்தின் மேல் அதிசயங்களை பார்த்து ஆண்டவர் இடத்துல போனார். ஹalleluya, ஹalleluya. இது ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் உங்க கண்களை என்ன பண்ணி இருக்கிறானா ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க சிஸ்டர். God want to show your wonders. God want to show your miracle. God want to show the healing in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. முதலாவது மிராக்கிள் என்னன்னா, எப்படிப்பட்ட அக்கினி உங்களுக்கு வந்தாலும், எப்படிப்பட்ட விரோதமா உங்களுக்கு மந்திரம் பண்ணாலும், இன்னைக்கு தீர்க்கதரிசனமா ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அது உன்னை மேற்கொள்ள முடியாது, அது உன்னை தொட முடியாது. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியா, உனக்குள்ள இருக்கிறபடியா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அக்கினியா இருந்து கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. No fire can overcome you. எந்த அக்கினியும் உன்னை சுட்டு போட முடியாது. இந்த கடன் பிரச்சனை உன்னை அழிக்க முடியாது. இந்த வியாதி உன்னை அழிக்க முடியாது. இந்த போராட்டம் உன்னை அழிக்க முடியாது. நீ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உன்னை அழிக்க முடியாது. அப்படின்னா நீ ஒரு அக்கினியில இருக்கலாம், ஆனா இந்த அக்கினியில இருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்க ஒரு சேலஞ்ச் கொடுக்கறாங்க. என்ன சேலஞ்ச்னா, இந்த விக்கிரத்தை நீ என்ன பண்ணணும்? வணங்கணும். இந்த விக்கிரத்தை வணங்கணும்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஹalleluya. தானியேல், ஹalleluya, தானியேல், ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தானியேல், ஹalleluya. அந்த விக்கிரத்தை வணங்குங்க, இல்லாட்டி அக்கினியில போடுறேன்னு சொல்லும்போது 3:16 வாசிங்க. 3:16. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது. ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. ஒரு ஸ்டேட்மென்ட் என்ன கொடுக்கறாங்கன்னா, ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை விடுவிக்கலனா கூட நான் என்ன பண்ண மாட்டேன். நான் பாருங்க, கிறிஸ்துவங்கள ஒரு 3 விதமான கூட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன் இது வரைக்கும். முதலாவது கூட்டம் என்னன்னா, அற்புதம் வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க சிஸ்டர்? அற்புதம். அவங்க ஒரே ஒரு நோக்கத்தோடு சர்ச்சுக்கு எதுக்கு வருவாங்கன்னா, மிராக்கல், இந்த அற்புதம் நடந்துச்சா, அப்புறமா பார்த்தா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, சில பேர் மிராக்கல் நடக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. போப்பா, இவ்வளவு வருஷம் வந்த சர்ச்சுக்கு, இவ்வளவு நாள் இருந்த ஆண்டவர் செய்ததே இல்லை, நான் பின்னால போயிடுறேன்னு சொல்லிட்டு இது 2வது கூட்டம். 3வது கூட்டம் என்னன்னா, நம்ம அற்புதம் செய்தாலோ செய்யா கட்டியோ என் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுதான் எப்படி இருக்கணும் நம்ம கூட்டம். ஐயோ, வியாதி மாறல, அதனால நான் ப்ரே பண்ண மாட்டேன். தலைவலி மாறல, அதனால சர்ச்சுக்கு போக மாட்டேன். இது பண்ண வர வேண்டிச்சு, இது பண்ண வரல, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், வேதத்தை படிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா நம்ம கூட்டம் இருக்க கூடாது. நம்ம கூட்டம் எப்படி இருக்கணும்னா, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் வாழ்க்கையில பரவாயில்ல, ஏசப்பா மாட்டோம், என் வாழ்க்கையில போதும் நீங்க சொன்னீங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை
சர்ச்சைக்கு வரல. சில பேர் இடத்துல நான் இதுக்காக வந்த ஒரு வேண்டுதல் பண்ண, அதனால என்ன பண்ண மாட்டேன், திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கூட்டங்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு அனலா இருக்க மாட்டாங்க, குளிரா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கூட்டம் இருக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கர்த்தர் ஆராதிப்பேன்னு நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம கூட்டம் எப்படி இருக்கணும்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம ஃபைனான்ஸ் நம்மள தடப்படுத்த கூடாது, வியாதி தடப்படுத்த கூடாது, போராட்டம் தடப்படுத்த கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ கர்த்தர் ஆராதிக்கும் போது கர்த்தர் உன்னை அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப பாருங்க, அவங்க சொல்றாங்க, நான் அக்கினியில போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவரை மட்டும் தான் துதிப்பேன், இந்த விக்கிரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். இப்ப ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த அக்கினியில போடாம தடுத்திருக்கலாமா இல்லையா? தடுத்திருக்காங்களா இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கூட இந்த வியாதி வராம தடுத்திருக்கலாம், இந்த போராட்டம் வராம தடுத்திருக்கலாம், இந்த கடன் பிரச்சனை வராம தடுத்திருக்கலாம். இன்னைக்கு எத்தனோ காரியத்தை கர்த்தர் இனப்படுத்திருக்கலாம், உன் வாழ்க்கையில தடுத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் பார்க்கிறார், இந்த பிரச்சனைகளை கூட நீ ஆராதிக்கிறியா, என்னை துதிக்கிறியா, ஆலயத்துக்கு போறியான்னு சில காரியங்கள் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹalleluya. God is allowing some problem in your life. அந்த சூழ்நிலை கூட நீ கர்த்தர் ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இதுதான் சீக்ரெட் சிஸ்டர், இதுதான் சீக்ரெட். சில பேர் என்ன பண்றாங்கன்னா பின்னால போயிடுறாங்க. இவ்வளவு நாள் செபிச்ச, ஆண்டவர் அற்புதம் செய்யல, இந்த வியாதிக்காக செபிச்ச, இந்த கடன் பிரச்சனைக்காக செபிச்ச, இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்காக செபிச்ச, அதனால செபிச்ச ஆண்டவர் பதில் கொடுக்கல, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன், செபிக்க மாட்டேன்னு எத்தனையோ பேர் பின்னோக்கி போயிடுறாங்க. ஆனா அந்த சூழ்நிலை கூட நீ கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உன்னை அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அப்போ அந்த ராஜாக்கு கோபம் வந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையோ நீ ஆண்டவரே நம்பியான்னு சொல்லிட்டு அந்த அக்கினியில போடும்போது அங்க ஒரு அற்புத காட்சியை ராஜாவை பார்த்தாங்க, அவங்கள பார்த்தாங்க. எடுத்து வாசிங்களே, 3:24 வாசிங்க. ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, பாருங்க, 3 புருஷன் அல்லவோ நம்ம கட்டுண்டு பார்த்தோம், அக்கினியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. இப்ப அக்கினியில என்ன பண்ணி நிக்கறாங்க சிஸ்டர்? ஃபயர்ல ரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்க, அப்படியே சுத்தி நிற்கிறாங்க. யார் தெரியுமா? 4வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட இருக்கிறபடியால் அந்த அக்கினியை கூட எரியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு பல அக்கினியில போய் கொண்டிருக்கிற சிஸ்டர், பல வியாதி, போராட்டம், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் உங்களை பார்த்து முழுகி போயிடுவீங்களோ என்று எத்தனையோ பேர் நினைச்சாலும் நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. கர்த்தருக்காக வைராகமாயிரு. அத்திமரம் துளிரிடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், மந்தையில் ஆடு ஒரு சின்ன விஷயத்துக்கு தலைவலி, வயிற்று வலி, பேக் பெயின், கடன் பிரச்சனை, போராட்டம், இதுக்கெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட வராம இருந்தீங்கன்னா நீங்க தான் சோர்ந்து போறீங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கட்டாயம் தெரியும் நான் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை மேற்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த ராஜா அற்புத காட்சியை பார்க்கிறார். He saw the wonders. இந்த நெருப்பு வந்து எல்லாரும் பத்தி எரிச்சிடும். ஆனா இவங்க பார்த்தா இந்த நெருப்புக்குள்ள அப்படியே சுத்தி கொண்டிருக்கிறாங்களே சொல்லி ராஜா அற்புத காட்சியை பார்த்தா. ஹalleluya, ஹalleluya. உங்களை கூட அற்புதமா சில ஜனங்க பார்க்க போறாங்க, சில பேர் அதிசயமா பார்க்க போறாங்க, சில பேர் ஆச்சரியமா பார்க்க போறாங்க. யார் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை அதிசயங்களை நான் காண வைக்க போகிறேன். You will see the wonder. இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலையில நீங்க பிரச்சனையோடு போராட்டத்தோடு போய் கொண்டிருக்கிறீங்களோ அதே சூழ்நிலையில கர்த்தர் உங்களை ஆச்சரியமா பார்க்க வைக்கும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஏன்னா நம்ம கர்த்தர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஹalleluya. அற்புதத்தை செய்கிற கர்த்தர், வல்லமை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹalleluya. 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 பாருங்க, எனக்கு கூட அந்த வயிற்று வலி இருக்கோ இல்லைங்களா, எத்தனோ வாட்டி பிளட் வந்திருக்குது, செத்து போலான்னு எத்தனோ வாட்டி பாய்சன் எடுத்திருக்கிறேன். என்ன எடுத்திருக்கிறேன்? பாய்சன் எடுத்து செத்துலாம் நினைச்சிருக்கிறேன். என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இதுக்கு மேல என்ன ஆகாது, எங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னு அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஹalleluya. நீங்க பாருங்க, அந்த வலி வந்துச்சுன்னா ஒரு கத்தி இப்படி குத்துன மாதிரி இருக்கும். 24 hour அந்த வலியில நான் என்ன பண்ணுவேன்? கஷ்டப்படுவேன். பெயின் கில்லர் சாப்பிடுவேன். கதிர்களா தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஒரு கம்பத்தை போய் அப்படியே என்ன பண்ணிக்குவேன், அந்த வலி தாங்க முடியாம கட்டி பிடிச்சிருக்கிறேன். எத்தனோ வாட்டி நான் அழுந்திருக்கிறேன். ஹalleluya. எல்லா டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டு எனக்கு என்ன நல்லா ஆகல. ஹalleluya. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு அதிசய காட்சியை காமிச்சா, ஒரு அற்புத காட்சியை காமிச்சா. என்னன்னா, அவருடைய பிரசன்னம், அவர் அபிஷேகம் என் சரீரத்துல இறங்கும் போது மாத்திரை செய்ய முடியாதது, டேப்லெட் செய்ய முடியாதது, இன்ஜெக்ஷன் செய்ய முடியாதது, டாக்டர் செய்ய முடியாதது, கர்த்தருடைய அபிஷேகத்தினால கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். ஹalleluya. 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 இதெல்லாம் டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், மனுஷர்கள் கைவிட்டு இருக்கலாம். ஓ, இன்னைக்கு உன் வாழ்க்கையில அதிசயங்களே நடக்க முடியாத அளவுக்கு உனக்கு எல்லாமே மூடி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் அதிசயங்களை காண வைக்க போகிறேன். ஹalleluya. Hallelujah. You will see the healing, you will see the deliverance, you will see the family breakthrough, financial breakthrough. எல்லாத்தையும் கர்த்தர் உன்னை காணும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. இப்ப பாருங்க, செங்கடல் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. உங்களால முன்னால போக முடியல. முன்னால போகாதபடிக்கு ஒரு பெரிய செங்கடல் அவங்களுக்கு முன்பதாக இருக்குது. உன்னால சில சூழ்நிலையால உன்னால முன்னால போக முடியாமல் இருக்கலாம். ஒரு வியாதி, கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனோ காரியத்துல நீ முன்னால போக முடியாம நீ எப்படி இருக்கலாம்? ஒருவேளை எடுத்து வாசிங்க யாத்திராகமம். ஹalleluya. யாத்திராகமம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 14. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். 14:10 வாசிங்க. எக்ஸோடஸ் 14:10. சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹalleluya. அவங்க என்ன பண்றாங்க சிஸ்டர்? மிகவும் பயப்படுகிறாங்களா. ஏன்னா பார்வோன் சேனை என்ன பண்ணி இருக்குதுன்னா, அந்த இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளையை பின்தொடர்ந்து கொண்டிருக்குது. ஹalleluya. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ மிகவும் பயந்து கொண்டு அழுந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ இந்த இடத்துல அழுந்து கொண்டிருக்கலாம். ஓ, என் வியாதி என்ன ஆக போகுது, என் குடும்பம் என்ன ஆக போகுது, என் பிள்ளைகள் என்ன ஆக போகுது, என் எதிர்காலம் என்ன ஆக போகுது, என் வாழ்க்கை இருக்குதா, எல்லாமே என் வாழ்க்கையில இப்ப மூடப்பட்டு இருக்குது, என்னால முன்னால போகாதபடிக்கு பல தடைகள் இருக்குதுன்னு நீ இரவு நேரத்துல ஆண்டவர்கிட்ட அழுந்து கொண்டிருக்கலாம். வெளியே வேணா நீ சிரிச்சு கொண்டு பேசினு எல்லார்கிட்ட பேசினு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள சில பயங்கள் உனக்கு, பிள்ளைகளை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். இப்படிப்பட்ட பயத்தினால சில பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், சில பேர் இப்படி இந்த காரியத்தால அப்படியே அழுது கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஐயோ, என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya. 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 பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயப்படுகிறாங்க. ஐயோ, பார்வோன் பின்னால வராங்களே, பிரச்சனை என் பின்னால வந்து கொண்டிருக்குது, போராட்டங்கள் என் பின்னால வந்து கொண்டிருக்குது, என்னால போக முடியாதபடி சில தடைகள் இருக்குது என்று பயந்து கொண்டிருக்கும் போது 13 வாசிங்க. அப்படியே 13 வாசிங்க. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீ மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று
போதுங்க ஐயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் பயந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற? இந்த பிரச்சனையில ஏன் பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிற? இந்த வியாதியில ஏன் உட்கார்ந்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற? முன்னால போ, முன்னால போ. இப்போ நீங்க கேட்கலாம் கேள்வி, ஐயோ பிரதர் நான் எப்படி முன்னால போறது? இப்படிப்பட்ட போராட்டம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எப்படி முன்னால போறதுன்னு பல பேர் இந்த இடத்துல கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ முன்னால போ. பின்னால இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் முறியடிச்சு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. Go forward. போயினே இருங்க சிஸ்டர், போயினே இருங்க. நீங்க பல காரியங்கள் உன்னை முன்னால போகாதபடி அப்படியே இழுத்து பிடிச்சு கொண்டு இருக்குதா? பல காரியங்கள் உன்னால ஆசீர்வதிக்க முடியாதபடி உன்னை அப்படியே பிடிச்சு கொண்டு இருக்குதா? முன்னால போகாதபடி பல தடைகள் உனக்கு விரோதமா இருக்குதா? இன்னைக்கு உன்னை பார்த்து தான் சொல்ற, நீ முன்னால போ. உனக்கு பின்னால பேசுகிற ஜனங்கள், உனக்கு பின்னால இருக்கிற போராட்டங்கள், உனக்கு பின்னால இருக்கிற காரியங்களை கர்த்தர் முறியடிச்சு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஒரு அதிசய காட்சியை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சார். இப்ப பின்னால பார்த்தா பாரான் கோட்டை, அப்படியே ஜனங்க முன்னால பார்த்தா செங்கடல். இப்ப முன்னாலே போக முடியல, பின்னாலே போக முடியல. அப்படியே நின்று கொண்டு ஐயோ ஆண்டவர் எங்களை கூப்பிட்டாங்களே, அந்த எகிப்து தேசத்துல இருந்து ஆண்டவர் எங்களை கூப்பிட்டாங்களே, இப்ப முன்னாலே போக முடியல, பின்னாலே போக முடியல. இப்படிப்பட்ட ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறேன்னு அழுந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க பல பேர் முன்னால போக முடியல, ஃப்ரண்ட்ல போக முடியல. ஏன்னா பின்னால பல காரியங்கள் உங்களை அப்படியே பிடிச்சு கொண்டு இருக்குது, பல காரியங்கள் உங்களை தடுத்து கொண்டு இருக்குது. நீ முன்னால போகாதபடி பல ஃபைனான்சியல் ப்ராப்ளங்கள், பல காரியங்கள் உன்னை தடுத்து அப்படியே முன்னால போகாதபடிக்கு இந்த பல காரியங்கள் உன்னை தடுத்து கொண்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்கிற அந்த தடைகளை ஒழிச்சு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. 21 வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஹalleluya. போதும், இங்கிலீஷ்ல வாசிங்க. யாராவது ஒரு 21 இங்கிலீஷ்ல வாசிங்க. Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back with a strong east wind all that night, and made the sea into dry land. Hallelujah. இப்போ இங்கிலீஷ் கேஜில சொல்லு பாருங்க. Moses stretched out his hand over the sea, and the Lord caused it to go back by a strong east wind all the night, and made the sea dry land, and water were divided. தண்ணி என்னாச்சுங்களா? தண்ணி என்னாச்சுன்னா அப்படியே பிளந்து கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கி அங்க ஒரு அற்புதத்தை செய்தார். ஹalleluya. அங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் காமிக்க வச்சார். ஏன்னா பல வருஷமா இருந்த அந்த தண்ணி, பல வருஷமா இருந்த கடல், பல வருஷமா தனியா இருந்த அந்த சமுத்திரத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புத காட்சியை காமிச்சார். என்னன்னா அந்த தண்ணி ரெண்டா பிளந்து வழி விட்டு அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு உங்களை கூட இப்படிப்பட்ட சில அதிசயங்களை கர்த்தர் காண வைக்க போகிறார். ஆகஸ்ட் மாதத்துல சில அதிசயங்களை நீங்க பார்க்க போறீங்க, சில அற்புதத்தை பார்க்க போறீங்க, சில ப்ரமோஷன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க, சில காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. சிஸ்டர், நீங்க உலக பிரகாரமா இல்ல, நீங்க ஆண்டவரை நம்பினா கட்டாயம் நீங்க எதை பார்க்கணும்? அதிசயத்தை பார்த்தே பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அதிசயங்களை தேவனாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் உன்னை அதிசயங்களை காணபடிக்கு கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பல மாதங்கள் சில தடியா இருக்கலாம், பல வருஷங்கள் சில தடியா இருக்கலாம், பல வருஷமா சில வியாதியில நீ போராடி கொண்டிருக்கலாம், பல வருஷமா சில போராட்டத்தில் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை அதிசயங்களை காண வைக்க போகிறேன் என்று. ஹalleluya. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த காரியத்துல உங்களுக்கு அதிசயம் பார்க்கணும் அந்த காரியத்தை கொண்டு வாங்க. bring everything what all you want to see the miracle. சிஸ்டர், உங்களை உற்சாகப்படுத்த எக்ஸைட் பண்ண நான் சொல்லல. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன்.
அவர் இன்றும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். துதிங்க துதிங்க துதிங்க. இன்ஸ்டன்ட் ஹீலிங் எதிர்பாருங்க. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்குதோ ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்க. அந்த இடத்துல ஒரு அதிசயங்களை பாருங்க. அந்த அதிசயங்களை பாருங்க. எந்தெந்த பணம் வரலையோ அந்த இடத்துல ஒரு அதிசயங்களை பாருங்க. அந்த பணம் வரத பாருங்க. ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாம் துதிங்க துதிங்க துதிங்க. ஹalleluya ஹalleluya. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர கண்களை மூடி எல்லா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. கட்டாயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். 8 புது தொடக்கத்தை தொடுகிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடுங்க. கண்களை மூடி அந்த பிரசன்னத்தை உணருங்க.